பரிசுத்த நாமம் மயப்படுவதாக. இந்த நாளிலும் கூட உங்களோடு வார்த்தைகளை பேசும்படியாக பல காரியங்களை சிந்தித்த போது கடைசியில் ஒரு காரியத்தை ஆண்டவர் அவர் ஸ்தோத்திரம் சிந்தனையில வைத்தபடினாலே அதை உங்களுக்கு முன்பாக வைக்க தேவனுக்குள்ளாக வாஞ்சிக்கிறேன். அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 1வது வேத வசனத்தை ஒருவர் வாசிக்கலாம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 1வது வேத வசனம். பெந்தேகோஸ்தே என்கிற நாள் வந்தபோது அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்தில் வந்தார்கள். அல்லேலூயா. பெந்தேகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்தில் வந்தார்கள். இந்த நாள் நாம் எந்த நாள் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, பெந்தேகோஸ்தே என்கிற ஒரு நாளை குறித்து வேதம் சொல்லி இருக்கிறது. இந்த பெந்தேகோஸ்தே நாள் என்று சொல்லுவது யாரோ எங்கிருந்தோ வைத்த பெயர் அல்ல, வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிற பெயர் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். பெந்தேகோஸ்தே நாள் என்று சொன்னால் அதனுடைய அர்த்தம் என்னன்னு சொன்னால் 50வது நாள், பஸ்கா பண்டிகை. எல்லாரும் கவனிக்கிறீங்களா? அல்லேலூயா. பஸ்கா பண்டிகை, புளிப்பில்லாத அப்ப பண்டிகை கொண்டாடப்படுகிற அந்த நாளினுடைய 7வது வாரத்திலே 7வது வாரம் முடிந்து அதுக்கு அடுத்தபடியா வரக்கூடிய பரிசுத்த சபை கூடி வருகிற முதல் நாள். வாசியுங்கள், லேவியராகமத்தின் புஸ்தகம் 23வது அதிகாரம் 16வது வசனம். லேவியராகமம் 23:16. 7ஆம் ஓய்வு நாளுக்கு மறுநாளாகிய 50ஆம் நாள் மட்டும் கர்த்தருக்கு புதிய போஜன பலியை செலுத்த கடவீர்கள். அல்லேலூயா. பஸ்கா பண்டிகைக்கு, புளிப்பில்லாத அப்ப பண்டிகைக்கு அது முடிந்து 7வது வாரம், 7 வாரம் என்று சொன்னால் 7 7 49. அந்த 7 வாரங்கள் தாண்டி அடுத்து வருகிற சபை கூடி வருகிற நாள். அல்லேலூயா. அதான் வாரத்தின் முதல் நாள். முதல் நாள் சபை கூடி வருகிற நாள், 7ஆம் நாளும் சபை கூடி வருகிற நாள். ஸ்தோத்திரம். ஆண்டவர் இயேசு அவர் பஸ்கா பண்டிகையை தான் அவர் இந்த உலகத்திலே பாடுபட்டார். பஸ்கா பண்டிகை ஆசரிக்கிற அந்த நாளில் தான் அவர் பாடுபட்டு பஸ்கா பண்டிகை நாளிலே அவர் சிலுவையிலே அவர் அடித்து தொங்கவிடப்பட்டார். அல்லேலூயா. அந்த பஸ்கா பண்டிகை நாளிலே நடந்த அந்த சம்பவத்திற்கும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து 3 நாளிலே உயிரோடு எழும்பினார் அந்த சம்பவத்துக்கும் அதற்கு பிற்பாடு 7 வாரங்கள் தாண்டி வருகிறதுதான் அந்த பஸ்கா பண்டிகையோடு சேர்ந்து 7 வாரங்கள் தாண்டி வருகிறதால் என்ன பண்டிகைன்னு சொன்னா 50வது நாள் அடுத்து வருகிற அந்த பெந்தேகோஸ்தே பண்டிகை. அல்லேலூயா. அல்லேலூயா. ஒரு விசேஷித்த பண்டிகையாக இந்த பண்டிகை ஆசரிக்கப்படுகிறது. இது ஸ்தோத்திரம். இந்த பண்டிகையிலே புதிய போஜன பலியை செலுத்த வேண்டும், புதிய ஸ்தோத்திர காணிக்கைகளை கொண்டு வர வேண்டும். அந்த நாளை விசேஷித்து அதற்காக தேவ ஜனங்கள் எங்கிருந்தாலும், உலகத்தின் எந்த பகுதியில் இருந்தாலும் எல்லாரும் தேவன் அவர் நியமித்த இடத்திலே கூடி வருவார்கள். அந்த பண்டிகை நாளை தான் இந்த பெந்தேகோஸ்தே நாள் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. நல்லா கவனிங்க. இன்னைக்கு சொல்லுகிற காரியங்கள் உங்களுக்கு ஒரு புதிய, ஒரு வித்தியாசமான காரியங்களாக இருக்கலாம். ஸ்தோத்திரம். நீங்களும் நானும் புரிந்து கொள்வதற்கு அது ஏற்ற வார்த்தைகளை தேவன் நமக்கு தர வேண்டும். நாட்களை விசேஷித்துக் கொள்கிறவன் கர்த்தருக்காக விசேஷித்துக் கொள்கிறான். கர்த்தருடைய நாமம் மயப்படுவதாக. அந்த நாளிலே என்ன நடந்தது என்பதை நம்ம பார்க்க முடிகிறது. அப்போஸ்தலர் 2வது அதிகாரம் 9வது வசனத்திலே உள்ள வசனங்கள் 9, 10, 11 வாசிங்க.
பார்த்தரும் மேதரும் எலாமித்தரும் மெசொப்பொத்தாமியா யூதேயா கப்பத்தோக்கியா பொந்து ஆசியா கிரிக்கியா பம்பிலியா எகிப்தின் தேசத்தார்களும் சிரேன பட்டணத்தை சுற்றிலும் இருக்கிற லிபியாவின் திசைகளிலே குடியிருக்கிறவர்களும் இங்கே சஞ்சரிக்கிற ரோமாபுரியாரும் யூதரும் யூத மார்க்கத்தை அமைந்தவர்களும் கிரேத்தரும் போதும் 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 அல்லேலூயா. இதுல எத்தனை நாட்டுல உள்ளவங்க இருக்கிறாங்க நீங்க எண்ணி இருக்கீங்களா? அல்லேலூயா. என்னன்னா நீங்க சொல்லுங்க. பல தேசத்தில் உள்ளவர்கள் அவர்கள் எல்லாரும் எங்கே வந்திருக்கிறாங்க சொன்னா அந்த பெந்தேகோஸ்தே பண்டிகைக்கு வந்திருக்கிறார்கள். அல்லேலூயா. ஆமென். பஸ்கா பண்டிகைக்கு யூதர்கள் வருவார்கள், இஸ்ரவேலர்கள் வருவார்கள். ஆனா பெந்தேகோஸ்தே பண்டிகைக்கு எத்தனை தேசத்தில் உள்ளவங்க வந்திருக்காங்க எண்ணிட்டீங்களா? 14 தேசத்தில் உள்ளவங்க வந்திருக்கிறாங்க. அல்லேலூயா. எல்லாரும் அந்த பட்டணத்திலே அந்த எருசலேமில் வந்திருக்கிறார்கள். மிக திரளான கூட்டம் அங்கே இருக்கிறது. அந்த பண்டிகை ஆசரிப்பதற்கு, பண்டிகைன்னு சொன்னாலே எல்லாருக்கும் ஒரு சந்தோஷம். அல்லேலூயா. அப்போ இந்த பண்டிகை ஆசரிக்கக்கூடிய பெந்தேகோஸ்தே பண்டிகை ஆசரிக்கக்கூடிய அந்த நாளிலே ஒரு கூட்டம் மேல் வீட்டு அறையிலே இருக்கிறார்கள். அது எந்த கூட்டம் சொன்னால் சீசர்களுடைய கூட்டம். சீசர்களுடைய கூட்டம் 12 பேர். 11 பேர் தான் உண்டு. ஒருத்தனை சீட்டு போட்டு எடுத்துக்கொண்டார்கள். 12 பேர். ஆக அவர்களோடு சேர்ந்து இருந்தவர்கள் எல்லாரும் சேர்ந்து 120 பேர் இருந்தார்கள். எத்தனை பேர் இருந்தாங்க? வாசிங்க 1வது அதிகாரம். ஸ்தோத்திரம். 13வது வசனம் 14வது வசனம். அவர்கள் அங்கே வந்தபோது மேல் வீட்டில் ஏறினார்கள். பேதுரு, யாக்கோபு, யோவான், அந்திரேயா, பிலிப்பு, தோமா, பர்தலமேயு, மத்தேயு, யாக்கோபு, சீமோன், யாக்கோபின் சகோதரனாகிய யூதா தங்கியிருந்தார்கள். இவர்கள் எல்லாரும் ஸ்திரீகளோடும் இயேசுவின் தாயாகிய மரியாளோடும் அவருடைய சகோதரோடும் கூட ஒருமனப்பட்டு ஜெபத்திலும் தரித்திருந்தார்கள். அந்நாட்களிலே சீசர்கள் ஏறக்குறைய எத்தனை பேர் இருக்கிறாங்க? 120 பேர் அந்த இடத்துல கூடி இருக்கிறாங்க. அதுல யாரெல்லாம் இருக்கிறாங்கன்னா இந்த சீசர்கள் மட்டும் இல்ல, இயேசுவுக்கு பணிவிடை செய்த ஸ்திரீகள் இருக்கிறார்கள். இயேசுவின் தாயாகிய மரியாள் இருக்கிறாங்க. சகோதரிகள் இருக்கிறார்கள். அல்லேலூயா. எல்லாரும் இருக்கிறாங்க. 120 பேர் இருக்கிறாங்க. அந்த மேல் வீட்டு அறையில எல்லாரும் இருக்கிறாங்க. என்ன செய்துட்டு இருக்கிறாங்கன்னா வேண்டுதலிலும் ஜெபத்திலும் தரித்திருந்தார்கள். அல்லேலூயா. ஏன் தரித்திருந்தாங்க? ஒரு பக்கத்துல பயம், யூதர்களுக்கு பயம். அப்படிப்பட்ட பயத்தினால் தரித்திருந்தார்கள் என்று சொல்லி அங்கே இருந்த யூதர்கள் அவர்கள் எண்ணிக்கொண்டிருந்தார்கள். ஒரு பக்கத்தில் அந்த பயம் இருந்தது உண்மைதான். அல்லேலூயா. ஆனால் இன்னொரு பக்கத்துல அவர்கள் எதற்காக அப்படி தரித்திருந்தார்கள் சொன்னால் லூக்கானது சுவிசேஷம் 24வது அதிகாரம் 49வது வசனம். என் பிதா வாக்குத்தத்தம் பண்ணினதை இதோ நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். நீங்களோ உன்னதத்திலிருந்து வருகிற பலன் கற்பிக்கப்படும் வரை எருசலேம் நகரத்தில் இருங்கள் என்றார். அல்லேலூயா. சில வார்த்தைகளை நீங்க வாசிக்கும்போது கொஞ்சம் கவனமா வாசிங்க. கவனிங்க. அப்போ உன்னதத்திலிருந்து வருகிற பலன், நமக்கு எந்த பலன் தேவை? உலகத்திலிருந்து வருகிற பலன் தேவையா? உன்னதத்திலிருந்து வருகிற பலன் தேவையா? அல்லேலூயா. அல்லேலூயா. உலகத்திலிருந்து வருகிற பலனும் உண்டு, உன்னதத்திலிருந்து வருகிற பலனும் உண்டு. இன்றைக்கு சபை உலகத்திலிருந்து வருகிற பலனையும் பலனையும் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறது. புரியுதா உங்களுக்கு?
அல்லேலூயா. அல்லேலூயா. உலகத்துல எந்த பலன் தேவை? பணத்தின் பலன் வேணுமா? ஆட்களின் பலன் வேணுமா? எந்த பலன் தேவைன்னு சொல்லி அதை தேடிட்டு இருக்கு. உலகத்தின் பலனையும் எதிர்பார்க்கு. பலன் வேற, பலன் வேற. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். பலன் என்று சொன்னால் பிரயாசத்துக்கு ஏற்ற பலன், சம்பாத்தியம். உலகத்திலிருந்து என்ன சம்பாதிக்கலாம் அப்படின்னு அந்த பலனை எதிர்பார்க்கிறது. பலன் என்று சொன்னால் ஸ்ட்ரென்த். அல்லேலூயா. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆனால் இயேசு என்ன சொன்னார்? உன்னதத்திலிருந்து வருகிற பலனால் நீங்கள் தரிப்பிக்கப்படுவரைக்கு எங்க இருங்க? எருசலேமிலே தரித்துக் கொள்ளுங்க, எங்கேயும் போகாதீங்க, எருசலேமிலே இருங்க அப்படின்னு சொன்னதுனால இப்ப இவங்க எதுக்காக ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறாங்க? உன்னதத்திலிருந்து வருகிற அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த உன்னதத்திலிருந்து வருகிற பலன், அந்த பலன் எப்பொழுது கிடைக்கும் என்று சொல்லி அவர்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். என்னைக்கு கிடைக்கும் தெரியாது. இயேசு சொன்னாரா பெந்தேகோஸ்து நாள்ல தான் கிடைக்கும் சொல்லி சொன்னாரா? இல்ல. அப்போ பெந்தேகோஸ்து நாளிலே கிடைக்கும் என்று சொல்லி இயேசு சொல்லவில்லை. அந்த பலன் உங்களுக்கு என்ன கிடைக்குதோ அது வரைக்கும் நீங்க தரித்துக் கொள்ளுங்க. அல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, அந்த பெந்தேகோஸ்து நாளினுடைய அனுபவம் நமக்கு தேவை. அது வரைக்கும் நம்ம எதுலெல்லாம் தரித்திருக்கணும்னு சொன்னா வேண்டுதலிலும் ஜெபங்களிலும் தரித்திருக்கணும். நம்ம எத்தனை பேர் தரித்திருக்கிறோம்? ஆண்டவருக்கு டைமை பிக்ஸ் பண்ணி நம்ம வச்சிருக்கோம். அல்லேலூயா. ஆண்டவரே எத்தனை மணில இருந்து இத்தனை மணி வரை தான் நான் ஜெபம் பண்ணுவேன், எத்தனை மணில இருந்து இத்தனை மணி வரை தான் நான் ஆராதிப்பேன், எத்தனை மணில இருந்து இத்தனை மணி வரை தான். அல்லேலூயா. டைம் பிக்ஸ் பண்ணி வச்சிருக்கோமா? இல்ல டைமா கொடுக்கிறோம்? அவருக்கு டைமே நம்ம திருடிட்டு இருக்கோம். அல்லேலூயா. உங்களை சொல்லலை, எல்லாரும் சேர்த்து என்னையும் சேர்த்தான் சொல்றேன். அவருக்கு டைமே நம்ம சேர்த்து விழுங்கிடுவோம். கவனிங்க. அப்போ உன்னதத்திலிருந்து வருகிற பலன் வேணும். அந்த உன்னதத்திலிருந்து வருகிற பலன் தான் நம்ம உயிர்ப்பிக்கும். அந்த பலனை நாம் பெற்றுக்கொள்ளணும். பாருங்க, இன்னைக்கு இந்த வார்த்தையே சொல்றதுக்கு ஒரு முக்கிய காரணம் சொன்னா, இன்றைக்கு ஒரு பெந்தேகோஸ்தே நாள். அது அல்லேலூயா. நம்ம மார்ச் 31ஆம் தேதி நமக்கு உயிர் தெழுந்த நாளை நான் ஸ்தோத்திரம் பார்த்தோம். அல்லேலூயா. அன்னையில இருந்து இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 50 நாள் ஆகுது. இன்னைக்கு 50வது நாள், ஒரு பெந்தேகோஸ்தே நாள் இன்னைக்கு. அப்போ நம்ம இந்த வாரம் முழுவதும் நம்ம ஜெபிக்க போறோம். கர்த்தர் நம்மை வருகிற வாரத்துல ஒரு உன்னத பலனை நமக்குள்ள நிச்சயம் தரணுமா தரணுமா? அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த பலன் நமக்கு தேவை. கர்த்தருடைய நாமம் இப்படிதாக. அப்போஸ்தலர் நடவடிக்கை புஸ்தகம் 1வது அதிகாரம் 8வது வசனத்தை ஒருவர் வாசிக்கலாம். பரிசுத்தாவி உங்களிடத்தில் வரும்போது, பரிசுத்தாவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலன் அடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்றார். அல்லேலூயா. இந்த பெந்தேகோஸ்தே நாளிலே நம்ம பெந்தேகோஸ்தே சபைகள் எல்லாம் சேர்ந்து வருஷத்துக்கு ஒருக்கா ஒரு பெரிய ஒரு ஊர்வலம் நடத்தி, பெரிய ஒரு மீட்டிங் நடத்தி, ஸ்தோத்திரம், எழுப்புதலுக்கான ஜனங்களை எழுப்பி விடுகிற நம்ம பெருவிழாக்களை நம்ம கடந்த நாட்களே கலந்துருக்கிறோம். அல்லேலூயா. போன வருஷம் எங்க வச்சு நடந்துச்சு? நீங்க வந்தவங்களுக்கு தெரியும். எங்க வச்சு நடந்து தெரியுமா? வந்தீங்களா? ஸ்தோத்திரம். வேன்ல போயிருந்து. ஸ்தோத்திரம். ஆமா, கருங்கல்ல வச்சு நடந்துச்சு. அதுக்கு முந்தின நாட்கள்ல கன்னியாகுமரியில் வச்சு நடந்துச்சு. ஸ்தோத்திரம். அப்போ இப்படி ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு விசேஷ நாட்களாக அனுசரிக்கிறார்கள். இந்த வாரத்தை ஒரு பாஸ்டர் சொன்னாரு, அதாவது கிறிஸ்துமஸ் நம்ம எப்படி கொண்டாடுறோமோ அதே போல அதை விட அதிகமாக இந்த பெந்தேகோஸ்தே நாளை நம்ம ஸ்தோத்திரம் முக்கியப்படுத்தணும் அப்படின்னு. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஏன்னா அந்த நாளில் தான் சபை பிறந்த நாள்.
திருச்சபை உருவான நாள் எது? அல்லேலூயா. திருச்சபை உருவான நாள் எது? பெந்தேகோஸ்து நாள். கிறிஸ்துமஸ்ங்கிறது இயேசு உருவான நாள். சபை என்பது பெந்தேகோஸ்து நாள். பெந்தேகோஸ்து நாள் தான் சபை உருவானது. அதுக்கு முன்னாடி எந்த சபையும் கிடையாது. இன்னைக்கு நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா, எங்க சபையில இருந்து தானே பெந்தேகோஸ்து சபை உருவாச்சு. அப்படி இல்லை. பெந்தேகோஸ்து சபை உருவான நாளில் இருந்துதான் சபை உருவானது. பெந்தேகோஸ்து நாள்ல இருந்தா சபை உருவானது. ஸ்தோத்திரம். அதுக்கு ஆரம்பத்துல இருந்தது பெந்தேகோஸ்து ஆராதனை. பெந்தேகோஸ்து ஆராதனை, பெந்தேகோஸ்து சபை தான் இருந்தது. ஆனா நாட்கள் போன போது, உபத்திரவங்கள் வந்த போது, அங்கே ஆட்சி, ரோமருடைய ஆட்சி கையொங்கின போது, அவர்களது ஆட்சி மதமாக மாற்றினாலே, ஆட்சியினுடைய ரோம ஆட்சியினுடைய அந்த கீழே ரோம மார்க்கமாக மாற்றினபடினால தான் அந்த ரோமன் கத்தோலிக்க மார்க்கம் என்னது உருவானது. அல்லேலூயா. புரியுதா உங்களுக்கு? எத்தனை பேருக்கு புரியுது? அல்லேலூயா. ஆனா நீங்க அவங்கள்ட்ட கேட்டா அவங்க ஒத்துக்கிட மாட்டாங்க. அவங்க என்ன சொல்லுவாங்கன்னு, எங்கிட்ட இருந்து தான் நீங்க மாறினீங்க அப்படிம்பாங்க. ஆனா பைபிள் வசனமும் வேத வார்த்தைகளும் சரித்திரமும் ஒரு நாள் நினைச்சாது மாறாது. சரி, இருக்கட்டும். அப்போ இந்த பெந்தேகோஸ்து நாளில அந்த கர்த்தருடைய ஆவியானவர் இறங்கின போது என்ன நடந்தது? அப்ப அது அந்த கர்த்தருடைய ஆவியானவர் அந்த சபை பிறந்த நாளிலே சபைக்கு என்ன சம்பவித்தது என்பதைத்தான் இந்த நாளிலே நாம் சில வார்த்தைகளை கொண்டு தியானித்து அதற்கு நேராக நாம் ஆயத்தப்பட போகிறோம். ஸ்தோத்திரம். 2வது அதிகாரம் 1வது வசனம். பெந்தேகோஸ்து என்னும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்தில் வந்திருந்தார்கள். அப்பொழுது பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல வானத்திலிருந்து சடிதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதையும் நிரப்பிற்று. அல்லாமலும் அக்கினிமயமான நாவுகள் போல விரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்தது. அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்தருளின வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளிலே பேசத் தொடங்கினார்கள். அல்லேலூயா. இப்பவே இப்படி இருக்கீங்கன்னா எப்படி ஆகும்? அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஸ்தோத்திரம். உலர்ந்த எலும்பு போலதான் இருக்கீங்க. சத்தமா அல்லேலூயா சொல்லணும். அல்லேலூயா. இந்த நேரம் தானே வசனத்தை கேட்க போறோம். உயிரை கொடுத்து நம்ம வசனத்தை பிரசங்கம் பண்ணணும். நீங்க எல்லாரும் சூப்பரா இருக்கிறத பார்த்தீங்கன்னா அல்லேலூயா. ஆமா, ஸ்தோத்திரம். ஆபரேஷன் பண்ணி இவ்வளோலாம் கத்தக்கூடாது, வயிறெல்லாம் வலிக்கும். ஆனாலும் உங்களுக்கு கத்தி இவ்வளோ தூரத்தில் உங்களுக்கு வசனத்தை சொல்கிறேன்னு நீங்கள் அதுக்கு அப்சர்வ் பண்ணாதான் அடுத்த வார்த்தை வரும். இல்லாட்டா ஆண்டவர் நிறுத்திவார். போதும், உனக்கு ஆசீர்வாதம் போதும், நீ போயிட்டு வந்துடுவார். அல்லேலூயா. எல்லாரும் அப்சர்வ் பண்ணுவீங்களா? வார்த்தை உள்ள வரணும், வரதுக்கு இடம் கொடுக்கணும். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அப்போ ஆண்டவர் இந்த வார்த்தையை ஆண்டவர் இயேசு சீசர்களோடு இருக்கும்போது அடிக்கடி இந்த வார்த்தையை சொல்லிக்கிட்டே இருந்தார். சொல்லிட்டு இருந்தாரா இல்லையா? சொல்லிக்கிட்டே இருந்தார். என்ன சொன்னார்னா, நான் போவேன், போன பிற்பாடு தேற்றரவாளனை உங்களுக்குள்ள நினைச்சுவேன், அனுப்புவேன். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். நான் போவேன், தேற்றரவாளனை உங்களுக்குள் அனுப்புவேன், சத்திய ஆவியானவரை உங்களுக்குள் அனுப்புவேன் என்று சொல்லி ஆண்டவர் இயேசு சொல்லிக்கிட்டே இருந்தார். அந்த சீசர்கள் எப்படி புரிந்து கொண்டார்களோ தெரியாது. இயேசு எப்பொழுதும் போல பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறாரு, எதே ஒன்று சொல்லிட்டு இருக்கிறாரு. அப்படி இருந்தால் அநேக நேரத்தில் அவரோடு கூட இருந்த சீசர்கள் உணர்ந்தார்கள், அறிந்தார்கள். ஆனால் இயேசு திட்டமும் தெளிவுமாக அவர் சொல்லிக்கிட்டே இருந்தார். யோவான் எழுதின சுவிசேஷம் 16வது அதிகாரத்தில் ஆண்டவர் சொல்லுகிற போது 16வது அதிகாரம் 7வது வசனம். நான்
உங்களுக்கு உண்மையை சொல்லுகிறேன். நான் உங்களுக்கு உண்மையை சொல்லுகிறேன். நான் போகிறது உங்களுக்கு பிரயோஜனமா நான் இருக்கும். போகிறது உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும். நான் போகாதிருந்தால் நான் போகாதிருந்தால் தேற்றரவாளன் உங்களிடத்தில் வரார். தேற்றரவாளன் உங்களிடத்தில் வரார். நான் போவேனாகில் நான் போவேனே ஆகில் அவரை உங்களிடத்துக்கு அனுப்புவேன். அல்லேலூயா. நான் போகிறதே எதுக்கு போறேன்னு, தேற்றரவாளனை உங்களுக்குள் அனுப்பதுக்கு வேண்டி நான் போகிறேன். அந்த தேற்றரவாளன் என்றென்றைக்கு உங்களோடு கூட இருப்பார். கவனியுங்கள், இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே மாமிசத்திலே வந்தார். எப்படி வந்தாரு? மாமிசத்திலே வந்தார். மாமிசத்திலே வந்தபடினாலே மாமிசம் அது சகல நாளும் இந்த உலகத்திலே இருக்க முடியாது. அதுக்கு குறிப்பிட்ட காலம் இருக்கிறது. அதுக்கு பிற்பாடு அந்த மாமிசம் அது தன்னிடத்திலிருந்து இந்த மாமிசம் இந்த உலகத்திலிருந்து செய்யணும் போய்விட வேண்டும். அதான் நியமம். அப்படி இயேசு கிறிஸ்து மாமிசத்துல வந்தார். 33 வருஷங்கள் 33.5 வருஷங்கள் அவர் இந்த உலகத்துல இருந்தார். அப்போ அவர் சொல்லுகிறார், அவர் மாமிசத்துல இருந்ததுனால, ஸ்தோத்திரம், அவர் மாமிசத்துல எல்லா நாளும் இருக்க முடியாததுனால அவர் சொல்லுகிறார், நான் போகிறேன், உங்களோடு கூட என்றென்னைக்கும் ஸ்தோத்திரம் வீட்டில் இருக்கக்கூடிய தேற்றரவாளனை அனுப்புகிறேன். அவர் உலகத்தின் முடிவு வரைக்கும் அவர் உங்களோடு இருப்பார். அல்லேலூயா. அந்த ஆவியானவரோடு சேர்ந்து ஆண்டவராய் இயேசு சொல்றார், நான் உங்களோடு கூட இருக்கிறேன்னு சொன்னார். ஆவியானவர் எங்க இருக்கிறாரோ அங்க யார் இருக்கிறார்? இயேசு இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால பவுல் சொல்கிறார், நான் இனி கிறிஸ்துவை மாம்சத்துல நான் அறிய மாட்டேன். வாசிங்க 1-2 கொரிந்தியர் புஸ்தகம் 3வது அதிகாரம். சரி, 5வது அதிகாரம் 16வது வசனம். ஆகையால் இது முதல் கொண்டு நாங்கள் ஒருவனையே மாம்சத்தின்படி அறியோம். நாங்கள் கிறிஸ்துவையும் மாம்சத்தின்படி அறிந்திருந்தாலும் இனி ஒருபோதும் மாம்சத்தின்படி அறியோம். அல்லேலூயா. மாம்சத்தின்படி நாங்கள் அறிந்திருந்தாலும் கூட, மாம்சத்தின்படி அவர் என்னென்ன செய்தார், மாமிசத்தின்படி அவர் என்னென்ன காரியங்களை அவர் நிறைவேற்றினார், என்னென்ன காரியங்களை இன்னும் செய்து கொண்டிருக்கிறார் என்பதை அறிந்திருந்தாலும் இனி நாங்க இயேசுவை எப்படி அறிய மாட்டோம்னா மாம்சத்தின்படி அறிய மாட்டோம், இந்த பரிசுத்த ஆவியின்படி அவரை அறிந்து கொள்வோம். அல்லேலூயா, அல்லேலூயா. இனி இயேசுவை மாம்சத்தின்படி அறிய முடியாது. அவரை ஆவியானவரின்படியே ஆவியின்படியே தான் நம்ம அறிந்து கொள்ள முடியும். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அதனால தான் இயேசு சொன்னார், நான் போகிறேன், நான் போன பிற்பாடு நான் தேற்றரவாளனை உங்களுக்குள்ள அனுப்புவேன். நான் போனாதான் அவரை உங்களுக்குள்ள நினைச்ச முடியும், அனுப்ப முடியும். அல்லேலூயா. யோவேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 2வது அதிகாரம் 28வது வசனத்துல அங்க சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தையை வாசிங்க. அதற்கு பின்பு நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். அப்பொழுது உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்திகளும் தீர்க்கதரிசனம் சொல்லுவார்கள். உங்கள் மூப்பர் சொப்பனங்களையும் உங்கள் வாலிபர் தரிசனங்களையும் காண்பார்கள். என் ஊழியக்காரர் மேலும் ஊழியக்காரிகள் மேலும் என் நாட்களிலே என் ஆவியை ஊற்றுவேன். அப்பொழுது அவர்கள் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். அல்லேலூயா. இந்த ஆவியை பற்றிய தீர்க்க தரிசனம் ஏற்கனவே யோவேல் தீர்க்கதரிசி மூலமாக சொல்லப்பட்டு விட்டது. ஸ்தோத்திரம். இங்கிலீஷ்ல ஜோயல். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஆமென். யோவேல் தீர்க்கதரிசி மூலமாக சொல்லப்பட்ட அந்த தீர்க்க தரிசன வார்த்தையை தான் இயேசு அவர் மாம்சத்தில் இருந்த நாட்களில் சீசர்களுக்கு சொல்லிக் கொண்டே இருந்தார். ஆனால் அதை அவர்கள் உணரவில்லை, அவர்கள் அதை அறிந்து கொள்ளவில்லை. ஆனால் தேவன் அறியக்கூடிய நாட்களை அவர்களுக்கு கொடுத்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த பலன் உங்களுக்கு வரும். அந்த பலன் இல்லாமல் உங்களால் ஒன்று செய்ய முடியாது. இயேசு கிறிஸ்து அவர் மாம்சத்தில் இருந்த நாட்களிலே அவர் ஞானஸ்நானம் பெற்ற போது அவர் யாருடைய பலத்தினால் அவர் இருந்தார் சொன்னால் பரிசுத்த ஆவியினுடைய பலத்தினால் அவர் இருந்தார். அல்லேலூயா. அப்படிதானே வேதம் இருக்கிறது.
ஸ்தோத்திரம். வாசிங்க. இயேசு கிறிஸ்து அவர் எந்த பலத்தினாலே அவர் ஸ்தோத்திரம் ஊழியத்தை செய்தார், சத்ருவை ஜெயித்தார், சாத்தானை ஜெயித்தார் என்று சொல்லி பார்த்தா அவர் அந்த ஆவியின் பலத்தினாலே, பரிசுத்தாவினுடைய பலத்தினாலே அவர் என்ன செய்தார்னா ஸ்தோத்திரம் பிசாசை ஜெயித்தார். லூக்காவின் சுவிசேஷம் 4வது அதிகாரம் 1வது வசனம். இயேசு பரிசுத்த ஆவியினாலே நிறைந்தவராய் யோர்தானை விட்டு திரும்பி ஆவியானவராலே வனாந்தரத்துக்கு கொண்டு போகப்பட்டு. ஆமென். அல்லேலூயா. பாருங்க, அந்த ஆவியானவராலே அவர் என்ன செய்யறாருன்னா அவர் ஸ்தோத்திரம் நடத்தப்படுகிறார். அந்த ஆவியின் பலத்தினாலே அவர் நடத்தப்படுகிறதை நாம் பார்க்க முடிகிறது. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவினால் ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் அவர்கள் யாருடைய பலத்தினால் இருக்கணும்னு சொன்னா பரிசுத்த ஆவியின் பலத்தை உடையவர்களா இருக்கணும். அல்லேலூயா. சிலவங்களுக்கு பரிசுத்தாவினுடைய பலன் தெரியும், சபைக்குள்ள தெரியாது, வெளியில தெரியும். சொல்லுவாங்க நான் பரிசுத்தாவி பெற்ற ஆளாகும் அப்படிம்பாங்க. நீங்களாம் சொல்ல மாட்டீங்க, சில சொல்றத நான் கேட்டிருக்கேன். அல்லேலூயா. ஆமென். அப்படியெல்லாம் வெளியில போய் சண்டை போடுறதுக்கு இல்ல, வாக்குவாதம் பண்ணதுக்கு இல்ல, சவால் விட்டு நீ வந்து பாரு, உனக்குள்ள இருக்கிறது ஆவி வேற, எனக்குள்ள இருக்கிற ஆவி பரிசுத்தாவின்னு சொல்லி சண்டை போடுறதுக்கு இல்ல. அல்லேலூயா. சிலர் அப்படி சொல்லுவாங்க, நான் பரிசுத்தாவி பெற்றவா, பரிசுத்தாவி பெற்றவன். இதுக்கெல்லாம் ஆவியானவர் கிடையாது. ஆவியானவர் எதுக்குன்னு நமக்குள்ள ஒரு பலன் உண்டாக்குறது தான் ஆவியானவர். அல்லேலூயா. இயேசுவே இந்த உலகத்திலே வாழ்வதற்கு, இந்த உலகத்திலே பிதாவாகிய தேவன் கொடுத்த ஊழியத்தை செய்வதற்கு, அவர் ஒரு பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்வதற்கு அவருக்கு எந்த பலன் தேவைப்பட்டதுன்னா பரிசுத்த ஆவியானவருடைய பலன் தேவைப்பட்டது. அப்போ நமக்கும் அந்த பலன் தேவை. அல்லேலூயா. அல்லேலூயா. அந்த ஆவியின் பலனை எல்லாரும் பெற்றுக்கொள்ளலாம். சிறு பிள்ளைகள் பெற்றுக்கொள்ளலாம், பெரியவர்கள் பெற்றுக்கொள்ளலாம். யாருக்கும் அது விதி விலக்கு அல்ல. மாம்சமான யாவருக்கும் கர்த்தர் அந்த ஆவியை நினைச்சுவார், ஊற்றுவார். அல்லேலூயா. ஒரு அல்லேலூயா. இன்னைக்கு பரிசுத்த ஆவியை குறித்து தவறான உபதேசங்கள் நிறைய பெருகிட்டே இருக்கு. ஸ்தோத்திரம். ஆவியானவரா அப்படியெல்லாம் ஒருத்தரும் கிடையாது அப்படிம்பாங்க. ஸ்தோத்திரம். எதுக்கு இன்னைக்கு ஆவியானவரை பற்றி பேச வைக்கிறாரு எனக்கு தெரியாது. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஆவியானவர் ஒருவரும் கிடையாது, அந்நிய பாஷை ஒண்ணும் கிடையாது. அப்படியெல்லாம் விதண்டாவது பேசுகிறவர்களோடு நீங்க ஐக்கியம் வைக்க கூடாது. ஏன்னா நீங்கள் மீட்கப்பட்ட நாளுக்கு முத்திரையை பெற்ற பரிசுத்த ஆவியை நினைச்ச கூடாது, துக்கப்படுத்த கூடாது. அல்லேலூயா. அவர் நம்மளை பலனடைய வைக்கிறதுக்கு அவர் ஆவியை கொடுக்கிறார். நம்மளை உயிர்ப்பிக்கிறதுக்கு அவர் ஜீவனை கொடுத்திருக்கிறார். நம்மளை பலனடைய வைக்கிறதுக்கு ஆவியை கொடுத்திருக்கிறார். ஸ்தோத்திரம். அந்த ஜீவனையும் அந்த ஆவியையும் யார் உதாசீனப்படுத்துகிறார்களோ அவர்கள் ஆக்கினைக்கு தப்பி போவதில்லை. அல்லேலூயா. மனுஷகுமாரனுக்கு விரோதமாக தூசனை சொன்னா கூட அது மன்னிக்கப்படுமா? பரிசுத்த ஆவிக்கு எதிராக தூசனை சொல்லுகிறது இம்மையிலும் மறுமையிலும் மன்னிக்கப்படுவது இல்லை. அதனால ரொம்ப கவனமா இருக்கும். அப்ப பெந்தேகோஸ்தே நாளிலே இவர்களுக்கு கிடைத்த பலன், பரிசுத்தாவியுடைய பலன். இயேசு சொன்னார், பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் என்ன செய்வீங்க? பலன் அடைவீங்க. அல்லேலூயா. அதுவரை இல்லாத பலன் அவங்களுக்குள்ள வருகிறது. அந்த பலன் அவங்களுக்குள்ள வந்த போது ஸ்தோத்திரம், அவர்கள் செய்த காரியங்கள் எல்லாம் அது ரொம்ப ஆச்சரியமான காரியங்களாக இருக்கிறது. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவர் சொன்னார், நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பர்யந்தம் எப்படி இருப்பீங்க? எனக்கு சாட்சிகளா இருப்பீங்க. அல்லேலூயா. ஒரு அல்லேலூயா. இது யார் சொன்ன வார்த்தை? இதுக்கு முன்னாடி உங்களுக்கு சாட்சிகளா இருக்க முடியல. ஆனா இந்த பலன் உங்களுக்குள்ள வரும்போது நீங்க சாட்சிகளா இருப்பீங்க. ஏன்னா அந்த ஆவியானவர் என்னை குறித்து சாட்சி கொடுத்துட்டு இருக்கிறார். வாசிங்க. ஸ்தோத்திரம். யோவான் எழுதின சுவிசேஷம்
ஸ்தோத்திரம். 14வது அதிகாரம் 26 வசனம். என் நாமத்தினாலே ம். பிதா அனுப்ப போகிற ம். பரிசுத்த ஆவியாகிய தேற்றரவாளனே எல்லாவற்றையும் உங்களுக்கு போதித்து ஆ. நான் உங்களுக்கு சொன்ன எல்லாவற்றையும் உங்களுக்கு நினைப்பூட்டுவார். அல்லேலூயா. அல்லேலூயா. 16வது அதிகாரம் 15வது அதிகாரம் 26 வசனத்தை வாசிங்க. பிதாவினிடத்தில் நான் உங்களுக்கு அனுப்ப போகிறவரும் பிதாவினிடத்திலிருந்து நான் உங்களுக்கு அனுப்ப போகிறவரும் பிதாவினிடத்திலிருந்து புறப்பட்டு வருகிறவருமாகிய பிதாவினிடத்திலிருந்து புறப்படுகிறவருமாகிய சத்திய சத்திய ஆவியான நேச்சரவாளன் வரும்போது அவர் என்னை குறித்து சாட்சி கொடுப்பார். அவர் என்னை குறித்து சாட்சி கொடுப்பார். நீங்களும் ஆதி முதல் என்னுடனே கூட இருந்தபடியால் ஆ. எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. நம்ம யாருக்கு சாட்சிகளா இருக்கணுமா? இயேசுவுக்கு சாட்சியா இருக்கணும். அல்லேலூயா. சிலர் பிசாசுக்கு சாட்சிகளா இருக்கிறாங்க. அவங்கள பார்த்தாலே தெரியும், முகத்தை பார்த்தாலே தெரியும், பிசாசுக்கு சாட்சிகளா இருக்காங்க. நம்ம யாருக்கு சாட்சிகளா இருக்கணும்? ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். சிலரை பார்த்து முகத்தை பார்த்தாலே தெரியும். வீட்டுல அடிக்கடி சொல்லுவோம், முகத்தை பார்த்தாலே பியாய்க்கு முகம் மாதிரி இருக்கு. சொல்றோமா இல்லையா? அப்படி கூட சொல்லக்கூடாது. ஸ்தோத்திரம். நம்மளும் ஆண்டவர் அதுக்காக வைக்கல, பியாய்க்கு சாட்சியா இருக்க வைக்கல. நம்ம பேச்சை பார்த்தோன்னா பிசாசுக்கு பேச்சு மாதிரி இருக்கக்கூடாது. யாருக்கு பேச்சா இருக்கணும்? ஏசப்பாவுடைய பேச்சா இருக்கணும். அல்லேலூயா. அந்த பரிசுத்தாவின் பலன் வருகிற போது நீங்கள் எனக்கு சாட்சிகளா இருப்பீங்க என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். அப்போ பேதுருவும் சீசர்களும் அன்றைக்கு கூடியிருந்த அத்தனை பேரும் இந்த பலன் அடைந்த போது அவங்களுக்குள்ள இந்த பயம் எல்லாம் போய் அங்க தைரியமாட்டு நினைச்சாங்க, எழும்பி நிற்கிறாங்க. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. தேவ பிள்ளைகளே, ஸ்தோத்திரம். நாம் ஆண்டவருக்கு சாட்சிகளாக வாழணும். அந்த உன்னதத்திலிருந்து வருகிற பலன் நமக்குள்ள வேணும். இந்த உலகத்திலே நம்மை குற்றம் சாட்டுவதற்கு அநேகர் இருக்கிறார்கள், நம்மளை குறை சொல்வதற்கு அநேகர் இருக்கிறார்கள், நம்மளை மட்டுப்படுத்துவதற்கு அநேகர் இருக்கிறாங்க. இன்னைக்கு கிறிஸ்தவ வாழ்க்கையில சாட்சி இல்லாததுனால தான் தேவனுடைய ஜனங்களை பார்த்து அநேகர் பின்வாங்கி போகிறார்கள். அல்லேலூயா. அதுலயும் ஆவிக்குரியவர்கள் பெந்தேகோஸ்தேக்காரர்கள் சொல்லுகிறார்களே, அவர்களுக்குள்ளால நிறைய நேரத்துல என்ன இல்லைன்னா சாட்சி இல்லை. அல்லேலூயா. அதனால சிலவங்களை பார்த்தேன்னா வெறுப்பார், பெந்தேகோஸ்தே சொன்னாலும் வெறுப்பார். அப்போ அவங்களுடைய சாட்சியின் வாழ்க்கை அவங்க எண்ணத்தை மாற்றி அமைக்கும். அவங்க எண்ணத்தை நிச்சயம் மாற்றி அமைக்கும். ஸ்தோத்திரம். அந்த சாட்சியை தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறாங்க. இன்னைக்கு ஆவிக்குரியவர்கள் சாட்சிகளா இருந்திருப்பாங்கன்னு சொன்னா இந்தியா என்னைக்கோ கிறிஸ்தவ நாடுன்னு மாறி இருக்கும். அல்லேலூயா. ஆமா. மகாத்மா காந்தி அவர் ஒரு ஸ்தோத்திரம், அவர் இந்தியாவுடைய விடுதலைக்காக பாடுபட்ட ஒரு மனுஷன். அவரை எல்லாரும் கனம் பண்ணுகிறார்கள். அகிம்சை வழியை பின்பற்றினவர். அவர் அநேகர் விடுதலை பெற்றுக் கொள்வதற்கு பல போராட்டங்களை ஏறெடுக்கிற போது இவர் வேத புஸ்தகத்தை படித்த போது இவருக்கு தென்பட்ட ஒரு வழிமுறை தான் அகிம்சை வழி. அல்லேலூயா. கத்தியினால ரத்தத்தினால் சாதிக்காததை இந்த வழி சாதிக்கும் என்று சொல்லிதான் அவர் இதை தெரிந்து அகிம்சை வழி சத்தியாகிரக வழின்னு சொல்லி தெரிந்து கொண்டதுனால இந்தியாவுக்கு எது கிடைச்சது? விடுதலை கிடைச்சது. அல்லேலூயா. அந்த மனிதன் சொல்லுகிற ஒரு காரியம் சொன்னா, கிறிஸ்தவர்கள் எல்லாரும் கிறிஸ்தவர்களாக வாழ ஆரம்பித்து விட்டால், கிறிஸ்துவை போல வாழ ஆரம்பித்து விட்டால் இந்தியா கிறிஸ்தவ நாடாக மாறுகிறது யாராலும் தடுக்க முடியாது, எந்த சக்தியும் முடியாது. அப்ப நமக்குள்ள இருக்கக்கூடிய பலனை நம்ம புரிஞ்சுக்கணும். பவுல் சொல்லுகிறார் என்னென்ன, 2 கொரிந்தியர் புஸ்தகம் 10வது அதிகாரம் 4வது வசனம். எங்களுடைய போராயுதங்கள் மாம்சத்துக்கு ஏற்றவைகளாயிராமல் அரண்களை நிர்மூலமாக்குறதுக்கு ஏதுவாக தேவ
பலமுள்ளவைகளாய் இருக்கிறது. அவைகளால் அவைகளால் நாங்கள் தர்க்கங்களையும் தர்க்கங்களையும் தேவனை தேவனை அறிகிற அறிவு பூரணமாய் எழும்புகிற எல்லா மேட்டிமைகளையும் நிர்மூலமாக்கி எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய அல்லேலூயா. எங்கள் போராயுதங்கள் எதுக்கு இல்ல? மாம்சத்துக்கு ஏற்றவைகளாய் இராமல் அரண்களை நிர்மூலமாக்கக்கூடியது. அல்லேலூயா. சாத்தானுக்கு அரண்கள் எல்லாம் எங்களுடைய போராயுதங்களை செய்யும் நிர்மூலமாக்குவதற்கு தேவ பலமுள்ளவைகளாய் இருக்கிறது. அந்த தேவ பலம் என்னன்னா பரிசுத்தாவின் பலன். அந்த பலனினாலே நாங்கள் தர்க்கங்களையும் தேவனை அறிகிற அறிவுக்குறமா எழுப்புகிற எல்லா மேட்டிமைகளையும் நிர்மூலமாக்கி எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய சிறைப்படுத்துகிறவர்களா இருக்கிறோம். அல்லேலூயா. பாவத்தை ஜெயிக்கக்கூடிய பலன் எங்க இருந்து கிடைக்குன்னா அந்த ஆவியானவருக்கு நமக்கு கிடைக்கும். நமக்குள்ள எழும்புகிற சிந்தனைகள், மேட்டிமையான சிந்தனைகள், தேவையில்லாத சிந்தனைகள், கிறிஸ்து அறிகிற அறிவு குறைதமா எழும்புகிற எல்லா சிந்தனைகளையும் அது எல்லாத்தையும் அடிச்சு கீழே தாக்கக்கூடிய பலம் எங்க இருக்குன்னு ஆவியானவருக்குள்ள இருக்கு. அல்லேலூயா. எல்லாம் சொல்லுவாங்க என்னால முடியல, ஆவியில் நிரம்பி ஜெபம் பண்ணி பாரு உன்னால முடியும். ஸ்தோத்திரம். சில சுவாவங்களை மேற்கொள்ள உன்னால முடியலையா? ஆவியில நிரம்பு, பரிசுத்த ஆவியானவருக்கு இடம் கொடுத்து பார், அவருடைய பலத்தினாலே எல்லாவற்றையும் மேற்கொள்ளுவாய். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அப்ப அந்த ஆவியின் பலம் நமக்கு தேவை. பெந்தேகோஸ்தே நாளுடைய அனுபவம் நமக்கு தேவை. இல்லாவிட்ட நம்ம சாட்சிகளா இருக்க முடியாது. இந்த பலன் இல்லாததுனால தான் அநேக ஆவிக்குரியவர்களுடைய வாழ்க்கை பாவம் வந்து விடுகிறது, சாட்சியற்ற காரியங்கள் வந்து விடுகிறது, மேட்டிமை வந்து விடுகிறது, பெருமை வந்துடுது. அல்லேலூயா. பெருமை அது என்ன செய்யணும்? எருமை மேலே ஏற்றி விட்டுருது. புரியுதா உங்களுக்கு? அல்லேலூயா. ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அப்போ அந்த பெருமையினால நம்ம எல்லாவற்றையும் தேவனை கிருபை இழந்து போகக்கூடிய சூழ்நிலை வருகிறது. அப்போ இந்த ஆவியானவருடைய பலன் நமக்கு இருக்கிற போது நம்ம சாட்சிகளா மாறுகிறோம். இரண்டாவது பாருங்க, அப்போஸ்தலர் நடவடிக்கை 4வது அதிகாரம் 31வது வசனத்தை வாசிங்க. அப்போஸ்தலர் 4:31. அவர்கள் ஜெபம் பண்ணின போது கூடியிருந்த இடம் அசைந்தது. அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு தேவ வசனத்தை தைரியமாய் சொன்னார்கள். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். 33வது வசனம். கர்த்தராகிய இயேசுவின் உயிர்த்தெழுதலை குறித்து அப்போஸ்தலர்கள் மிகுந்த பலமாய் சாட்சி கொடுத்தார்கள். அவர்கள் எல்லார் மேலும் பூரண கிருபை உண்டாயிருந்தது. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இங்க சொல்லப்பட்டிருக்கிறது, அவர்கள் ஜெபம் பண்ணின போது அவங்க கூடி இருந்த இடம் எல்லாம் என்னச்சுதான் அசைந்தது. அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு தேவ வசனத்தை எப்படி சொன்னாங்க? தைரியமா சொன்னாங்க. நம்ம வசனம் சொல்லாம இருக்க காரணம் நமக்குள்ள தைரியம். அல்லேலூயா. எத்தனை பேருக்கு தைரியம் இருக்கு? யார்ட்டையும் வசனம் சொல்ல முடியல, வீட்டுல சொல்ல முடியல, வீட்டுல அம்மாட்டையும் சொல்ல முடியல, அப்பாட்டையும் சொல்ல முடியல, தம்பிட்டையும் சொல்ல முடியல, தங்கச்சிட்டையும் சொல்ல முடியல, சொந்தக்காரங்கிட்ட சொல்ல முடியல, அடுத்த வீட்டுல சொல்ல முடியல, எந்த வீட்டுல சொல்ல முடியல. ஒரு அலையில் சொல்லுங்க. அல்லேலூயா. அடுத்த ஊர்ல சொல்ல முடியல, சொந்த ஊர்ல சொல்ல முடியல. ஏன்னா ஆவியானோட பலம் இல்லை. பலம் இருந்ததுன்னா நம்ம தைரியமா சொல்லிடுவோம்ல. ஒரு காலத்துல பலம் இருந்தது உண்மைதான். ஆவியை பெற்ற உடனே ஒரு பலம் இருந்துச்சு. அந்த பலம் இருந்தோடனே யாரையும் விட போறது கிடையாது. அவங்களெல்லாம் பார்க்குறவங்களெல்லாம் பார்த்து நம்ம சுவிசேஷம் சொல்லதான் செய்வோம், தைரியமா சொல்லியிருக்கோம். ஆனா அந்த ஆவியின் பலம் இல்லாத போது பயம் வந்துடுது, தயக்கம் வந்துடுது. அப்ப பிசாசு சொல்லுவான், நீ ஞானமா இருப்பான். அல்லேலூயா. ஒரு அல்லே சொல்லுங்க. பயமும் தயக்கமும் நமக்குள்ள வந்தா பிசாசு பக்கத்துல சொல்லுவான், இங்க பாரு நீ ஞானமா இரு. ஞானமா இல்லைன்னு சொன்னா மாட்டிக்கிடு. தேவையில்லாம அவன்கிட்ட போய் வாயை கொடுத்துட்டு மாட்டிக்கிடாது. அல்லேலூயா. பக்கத்துல இருக்கிறவங்க சொல்லுவாங்க, நீங்க இயேசுவோடு கூட இருந்த ஆளுங்க அப்படிம்பாங்க. இல்ல இல்ல அவர் எங்களுக்கு தெரியாதுன்னு ஈஸியா நினைச்சிருவோம். சொல்லுங்களா. அல்லேலூயா. பேதுரை பார்த்து அப்படின்னு சொன்னாங்க. ஒரு அம்மா சொன்னாங்க, வேலைக்காரி
வேலைக்காரிக்கு பயப்படணுமா? வேலைக்காரி சொல்றாங்க சோத்திரம், பேதுருவை பார்த்து, நீ அவனோடு கூட இருந்த அழுதன அப்படின்னு. உடனே பேதுரு சொல்றாரு, எனக்கு அது அவரை யாருன்னு எனக்கு தெரியாது. அங்க கொஞ்ச தூரம் போனோன்னு இன்னொருத்தர் சொல்றான், பக்கத்துல இருந்து வந்து பார்க்கலாம், இவங்கெல்லாம் அவங்க செட்டுகளாக்கும் அப்படின்னு, அவருக்கு செட்டுக அப்படின்னு. உடனே இவங்க சொல்லாரு, அந்த ஆள் அவரை பத்தி எனக்கு தெரியவே இல்லை, அவர் யாருன்னு எனக்கு தெரியாது. இன்னும் கொஞ்சம் தூரம் போனோன்னா இன்னொருத்தன் சொல்றான், இவன் வந்து அந்த இயேசுவோடு இருந்த ஆளு, இவனுக்கு பியாச்சு அதுக்கு ஒத்து இருக்குது, இவன் கலிலே அப்படிலாம் சொன்ன போது இவன் ப்ரூவ் பண்றதுக்கு நான் இயேசுவோடு கூட இருந்த ஆளு கிடையாதுன்னு சொல்லிட்டு ப்ரூவ் பண்றதுக்கு சபிக்கிறான், சத்தியம் பண்ண. அல்லேலூயா. நம்ம நிறைநற்ற இந்த கேட்டகரியில தான் இருக்கும். நம்ம ஒழுங்கா பரிசுத்தாவில் நிரம்பி சுவிசேஷம் சொல்ல ஆரம்பிச்சிருப்போம் சொன்னா எப்பவோ பெரிய ஒரு எழுப்புதல் நம்ம பார்த்துருக்கோம். சபை இன்னைக்கு பரிசுத்தாவின் பலனை இழந்து கிடக்கிறது, வெதுவெதுப்பா கிடக்குது. எப்ப வாந்தி பண்ண போறான்னு தெரியல. அல்லேலூயா. ஒரு அல்லேலூயா. இந்த வசனம் நம்மளுக்கு பிடிக்க கஷ்டம்தான். ஸ்தோத்திரம். அப்போ நம்ம இதுல சீர்படணும், சபை சீர்படணும், அந்த ஆவியின் பலனை நம்ம பெற்றுக்கொள்ளணும். இந்த வாரம் முழுவதும் ஜெபம் இருக்குது, வாங்க நம்மள இருந்து ஜெபம் பண்ணணும், இந்த ஆவியின் பலனை பெற்றுக்கொள்வோம். நம்ம எப்படியா தைரியமா சுவிசேஷம் சொல்லிட்டு ஆகணும். 4 குஷ்டரோகிக்கு இருந்த தைரியம் நமக்கு கிடையாது. அல்லேலூயா. குஷ்டரோகிக்கு இருந்த தைரியம் இருக்குதா இல்லையா? இருக்குதுன்னு சொல்றாங்க. ஒரு ஆளு சொல்லுங்க, கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அந்த 4 குஷ்டரோகிக்கு இருந்த தைரியம் எனக்கு இல்லைன்னு சொல்றாங்க. ஒரு ஆளு சொல்லுங்க, கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. நமக்கு தெரியும், சும்மா நம்மளை கேட்டு நம்மளை ஏதாவது ஒரு காரியத்தில் டைவர்ட் பண்ணிட்டு இருப்பாருன்னு நீங்க யோசிச்சிருக்கீங்க. கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. 4 குஷ்டரோகி சொன்னாங்க, நீ பட்டணத்துல இருந்தாலும் நமக்கு சாவுதான், வெளியில போனாலும் செத்துருவோம், ஒரேடியா நம்ம வெளியிலே போயிடும். வெளியில போய் அங்க என்ன நடக்குன்னு சொல்லி பார்க்க போது தைரியமா போனாங்க. அந்த தைரியம் கூட இல்லை. இப்போ இந்த குஷ்டரோகி 4 பேர் போன போது சீரியருடைய பாளையம் எல்லாம், தட்டு முட்டுகள் எல்லாம், சாப்பாடு எல்லாம் நிறைஞ்சு கிடக்குது. உடனே அவங்க என்ன பண்ணாங்கன்னா, இந்நாள் நற்செய்தி அறிவிக்கிற நாள்னு சொல்லி நேர ராஜாவிட்ட ஆகாரம் இல்லாமல் தவிக்கிறவர்களோடு வந்து சொன்னார்கள். அல்லேலூயா. உள்ள விட மாட்டான், வெளியில போனாலும் உயிர் வாழறதுக்கு வழி இல்லை, உள்ள இருந்தாலும் உயிர் வாழ வழி இல்லை. ஆனாலும் அவன் வெளியேயும் 4 பேரும் போய் தைரியமா பார்த்தாங்க. பார்த்த செய்தியை உள்ள வந்து தைரியமா சொன்னார்கள். அல்லேலூயா. ஒரு கூட்டம் பசியா இருக்குது, ஒரு கூட்டம் சாகுபடி கண்டிஷன்ல இருக்குது. அவங்களுக்கு யார் நற்செய்தி சொல்வது? அந்த தைரியம் வரணும்னா ஆவியாருடைய பலம் வேணும். அப்ப அந்த ஆவியாருடைய பலம் இருந்தாதான் தைரியமாக வசனத்தை தெரிவிக்க முடியும், சொல்ல முடியும். இல்லாவிட்டா பேதுரு மாதிரி மற்றவங்க வந்து நீங்க கிறிஸ்தவங்க தானான்னு சொல்லி கேட்டா கூட நம்ம ஆமான்னு சொல்லக்கூடிய தைரியம் இருக்காது. அல்லேலூயா. சிலரை பார்த்ததுல நீங்க ஆவிக்குரிய சபைக்கு போறீங்களா அப்படின்னு கேட்டாங்க. இல்ல நாங்க இந்த சபைக்கு போறோம் அப்படிம்பாங்க. ஏன்னா ஆவிக்குரிய சபைக்கு போகிறேன்னு சொல்லக்கூடிய தைரியம் என்ன இல்ல. அல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, அந்த ஆவியின் பலம் நமக்குள்ள வரும்போது நம்ம தைரியம் அடைகிறோம். அன்றைக்கு சீசர்கள் தைரியம் அடைந்து தேவ வசனத்தை தைரியமாக சொன்னார்கள். அப்ப அந்த ஆவியானவர் தரக்கூடிய தைரியம் ஒண்ணு இருக்கு. அந்த தைரியத்தை நம்ம பெற்றுக்கொள்ளணும். இதற்கு மாறா இருக்கக்கூடியதான் பயப்படுகிறவர்கள். ஆவியானவர் தைரியப்படுத்துகிறார். அல்லேலூயா. அவர்கள் எல்லாரும் கர்த்தராகிய இயேசுவின் உயிர்த்தெழுதலை குறித்து பலமாய் சாட்சி கொடுத்தார்கள். கொலை செய்தவன்டே போய் நீ சொல்றான், நீங்க தான் கொலை செய்தீங்க அப்படிங்கிறான். இயேசுவை கொலை செய்தார்களே, சிலுவையில் அடித்து கொலை செய்வதற்கு ஒப்பு கொடுத்தார்களே, அவங்ககிட்ட போய் நின்றுட்டு பேதுரு சொல்றார், நீங்க தான் கொலை செய்தீங்க, ஜீவாதிபதியை கொலை செய்தீர்கள், தேவன் அவரை மரித்தோரிலிருந்து உயிர்ப்பித்தார். அல்லேலூயா. அந்த அளவுக்கு தைரியம் இருக்கு. பழைய ஏற்பாட்டு காலத்திலேயும் அந்த ஆவியானுடைய தைரியத்தை சிலர் பெற்றிருந்தார்கள். அதனால்தான் எரிகிற அக்கினி சூளைக்கும் எங்கள் தேவனாய கர்த்தர் எங்களை தப்புவிப்பார். தப்புவிக்காமல் போனாலும் சிலையை நினைச்ச மாட்டான், சலிவிட்டு அடிக்கவே மாட்டான். அல்லேலூயா. இந்த ஆவியானுடைய தைரியம் நமக்குள்ள ஒரு புது தைரியம் வேணும். தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடுக்கவில்லை,
2 தீமோத்தேயு 1:7 வாசிங்க. தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியுமுள்ள ஆவியே கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. நம்ம பயமுள்ள ஆவி இருக்குதா, தெளிந்த புத்தியும் அன்பும் பலமுள்ள ஆவி இருக்குதா? நம்ம ஏற்கனவே நீங்க இன்னும் ஆவி உள்ளவர்கள் சொல்லி சோதித்து பாருங்க சொல்லி வசனத்தை உங்களுக்கு சொல்லியிருக்கு. என்ன ஆவி நமக்குள்ள இருக்குது? அந்த ஆவி நமக்கு பயமுள்ள ஆவி கிடையாது, அன்பும் பலமும் தெளிந்த புத்தியுள்ள ஆவி. அல்லேலூயா. அந்த ஆவியாருடைய பலம் நமக்குள்ள வரும்போது நம்ம சாட்சிகளா மாறுகிறோம். அந்த ஆவியாருடைய பலம் நமக்குள்ள வரும்போது நமக்குள்ள ஒரு ஆவியானுடைய தைரியம் வருகிறது. ஆவியானவர் யாருக்கும் பயப்பட மாட்டார். அல்லேலூயா. அவர் கிரியை செய்கிற போதுதான் மற்றவங்க பயப்படுவாங்க. அடுத்த இன்னொரு வசனத்தை மட்டும் சொல்லிட்டு உங்களுக்கு ஜெபிக்க விரும்புகிறேன். அப்போஸ்தலர் 5 3 வசனம். பேதுரு அவனை நோக்கி அனனியாவே நிலத்தின் கிரயத்தில் ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து பரிசுத்த ஆவியினிடத்தில் பொய் சொல்லும்படி சாத்தான் உன் இருதயத்தை நிரப்பினதில்லை. அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் வந்தாச்சுன்னா கள்ளத்தனத்தெல்லாம் வெளியே கொண்டு வந்துருவார், மறைக்கப்பட்டதெல்லாம் வெளியே கொண்டு வந்துருவார். அவருடைய சிருஷ்டிக்கு அவருடைய கண்களுக்கு மறைவானது ஒண்ணுமே இல்லை. அந்த மறைவானதை மறைக்கப்பட்டதை ஸ்தோத்திரம் யாருக்கும் தெரியாததெல்லாம் வெளியே வந்துடும். அல்லேலூயா. சில பாவங்கள் மறைஞ்சு கிடக்குது, அதெல்லாம் வெளியே தெரியாம கிடக்குது. ஸ்தோத்திரம் அது எல்லாம் வெளியரங்கமாக்கக்கூடியது ஆவியானுடைய வேலை. அது எல்லாத்தையும் வெளியே கொண்டு வந்துடுவார். ஸ்தோத்திரம். இந்த அனனியா சப்பீரா அவங்க செய்த காரியம் நல்ல காரியம்தான். காணிக்க கொண்டு வந்தது நல்ல விஷயமா கெட்ட விஷயமா? நல்ல விஷயம். எல்லாரும் பார்க்கிறவங்கள நினைச்சாங்க இவங்க நல்ல காணிக்க நினைச்சிருக்கிறாங்க, கொடுத்திருக்கிறாங்க. அல்லேலூயா. ஆனா பரிசுத்த ஆவியானவர் சொல்றாரு இவங்க ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து கொண்டு வந்திருக்கிறாங்க. இப்போ அவங்க யார்கிட்ட சொல்றாங்க? பேதுருட்ட சொல்றாங்க. ஆனா பேதுரு சொல்றாரு பரிசுத்த ஆவியின் இடத்துல நீங்க போய் சொன்னீங்க. நம்ம ஊழியக்காரங்கிட்ட நீங்க போய் சொன்னீங்கன்னா யார்கிட்ட சொன்னதாட்ட அர்த்தம்? பரிசுத்த ஆவியின் இடத்துல போய் சொன்னீங்கன்னு சொல்லி அர்த்தம். அல்லேலூயா. ஒரு அல்லேலூயா. இப்ப அந்த நிலைமையெல்லாம் மாறி போச்சு. அன்னைக்கு பேதுரு சொன்னாரு, நீங்கள் பேதுருவிடத்துல போய் சொன்ன போது நீங்க பரிசுத்த ஆவியின் இடத்துல போய் சொன்னீங்கன்னு சொல்லி சொன்னாரு. இன்னைக்கு பேதுருவை போன்றவர்களே போய் சொல்லுகிறார்கள். புரியுதா உங்களுக்கு? அல்லேலூயா. போய் போதெல்லாம் பண்ணுகிறார்கள். ஏன்னா ஆவியானவர் துக்கப்பட்டுட்டே இருக்கிறார். தேவ பிள்ளைகளே, மறைவானவைகளை வெளியரங்கமாக்குறது பரிசுத்த ஆவியானவர். அந்த பரிசுத்த ஆவியினுடைய பலம் நமக்கு தேவை. அந்த பரிசுத்த ஆவியினுடைய தைரியம் நமக்கு தேவை. அந்த பரிசுத்த ஆவியானவருடைய தரிசனங்கள் நமக்கு தேவை. அல்லேலூயா. அந்த பெந்தேகோஸ்தே நாளிலே அதை அடைந்தார்கள். அடைந்த போது அங்கு ஒரு பெரிய ஒரு எழுப்புதல் உண்டாகும். ஜனங்கள் கூட்டமா மனம் திரும்பினார்கள். கூட்டமாக ஜனங்கள் கர்த்தரிடத்தில் திருப்பப்பட்டார்கள். தேவனை குறித்த பயம் உண்டானது. அப்படிப்பட்ட ஒரு நாளை நாம் எதிர்நோக்கி தேவ சமூகத்தில் நம்ம காத்திருக்க நம்ம அர்ப்பணிப்போம். கவனிங்க. ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்து இந்த பெந்தேகோஸ்தே நாளுக்காகவே இயேசு இந்த உலகத்தில் வந்ததின் காரணமும் மரித்து உயிர்த்ததின் காரணமும் இந்த பெந்தேகோஸ்தே நாளினுடைய அனுபவத்திற்காக எழுதிக்கிடுங்க. எழுதக்கூடியவங்க எழுதிக்கிடுங்க. இயேசு இந்த உலகத்தில் வந்ததுக்கான காரணமும் அவர் மரணத்தை ருசி பார்த்து உயிர்த்ததனுடைய காரணமும் எதன் அடிப்படையில் சொன்னா இந்த பெந்தேகோஸ்தே நாளினுடைய அனுபவத்தை ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காகவே. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இரண்டாவது, இந்த பெந்தேகோஸ்தே நாளினுடைய அனுபவத்தை தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் கட்டாயம் பெற்றுக்கொள்ளணும்.
ரட்சிக்கப்பட்டவங்க, ஞானஸ்நானம் பெற்றவங்க பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை நீங்க கட்டாயம் பெற்றுக்கொள்ளணும். ஸ்தோத்திரம். அதற்காகத்தான் இந்த பெந்தேகோஸ்தே நாள். மூணாவது, இந்த பெந்தேகோஸ்தே நாளினுடைய அனுபவம் இருக்கிறவங்க தான் மகிமை அடையக்கூடிய ஒரு ஜீவியம் பண்ண முடியும். மகிமை அடைகிற ஜீவியம் செய்வது, மகிமை அடையக்கூடிய ஜீவியம் செய்வது. முதல்ல என்ன சொன்னேன்? இயேசு இந்த உலகத்தில் வந்ததன் காரணமும் மரணத்தை ருசி பார்த்து உயிர்த்தெழுந்த காரணமும் பெந்தேகோஸ்தே நாளுக்காகவே. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இரண்டாவது, அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் கண்டிப்பாக இந்த அனுபவத்தினை என்ன செய்யணும்? பெற்றுக்கொள்ளணும். அதனால தான் சொன்னார், நான் போகிறேன், போன பிற்பாடு தேற்றரவாளனை உங்களுக்குள்ள அனுப்புவேன் சொன்னார். மூணாவது, மகிமை அடையக்கூடிய ஜீவியம் செய்வதற்கு. நாலாவது, சாட்சியான ஜீவியம் செய்வதற்கு. இயேசு அவர் உலகத்திலிருந்து அவர் பரமேறி போன பிற்பாடு இந்த பேதுரும் யோவானும் பேசிய தைரியத்தை கண்டவர்கள் என்ன சொன்னாங்கன்னா, இவங்க எல்லாம் பேதமை உள்ளவங்க, படிப்பறியாதவர்கள். ஆனால் இவங்க இவ்வளவு ஞானமா பேசுறாங்கன்னா, இவ்வளவு தீர்க்க தரிசன வசனங்கள்லாம் சொல்லி பேசுறாங்கன்னா, இவங்க யார் கூட இருந்த ஆள்கள்? இயேசுவோடு இருந்த ஆள்கள். அல்லேலூயா. அப்படியே சாட்சி கொடுத்தார்கள். அப்ப நம்ம இயேசுவோடு இருக்கிறன்னா தனியா தெரியும். அந்த சாட்சியான ஜீவியம் செய்வதற்கு தான் இந்த பெந்தேகோஸ்தே நாளை ஆண்டவர் ஏற்படுத்தினார். ஐந்தாவது, இயேசு எந்த அனுபவத்தை அடைந்தாரோ அதே அனுபவத்தை சீசர்கள் என்ன செய்யணும்? பெற்றுக்கொள்ளும். அல்லேலூயா. எவ்வளவு நல்ல தெய்வம். அவர் எந்த அந்த ஆவியானுடைய அனுபவத்தை பெற்றுக்கொண்டாரோ, அவருக்குள்ள என்ன ஆவிக்குரிய அனுபவம் இருந்ததோ அதே அனுபவத்தை கர்த்தர் நமக்கு தர விரும்புகிறார். நம்ம பெற்றுக்கொண்டோம். எலியா அநேக அற்புதங்களை செய்தார். கர்த்தருக்கு வைராக்கியமா இருந்தார். இதை பார்த்து கொண்டிருந்த எலிசா என்பவன், அவனுக்குள்ள ஒரு வைராக்கியம் வந்தது. என்ன வந்தது? ஆமா, எலியாவை பார்த்து கேட்கிறாரு. எலியா சொல்றாரு, நான் உனக்கு என்ன செய்யணும் அப்படின்னு. உடனே எலிசா சொல்றாரு, உமக்குள்ள இருக்கக்கூடிய ஆவியின் வரம் ரெட்டிப்பா எனக்கு வேணும். அல்லேலூயா. உடனே எலியா சொல்றாரு, ஸ்தோத்திரம், கர்த்தர் என்னை பரலோகத்தை எடுத்துக்கொள்ளுங்கிற போது நீ பார்த்தேன்னா உனக்கு கிடைக்கும், மிஸ் பண்ணேன்னா உனக்கு கிடைக்காது. அல்லேலூயா. இவன் இதுக்கு வேண்டியே எரிகோவை தாண்டி வந்திருக்கிறான், யோர்தானை தாண்டி வந்திருக்கிறான், பெத்தேலை தாண்டி வந்திருக்கிறான், கில்காலை தாண்டி வந்திருக்கிறான். அல்லேலூயா. இடங்கள்லாம் தாண்டி வந்திருக்கிறான். எல்லாத்தையும் தாண்டி வந்தவரை இவர் ஈஸியா சொல்றாரு, நான் போகும்போது நீ பார்த்தேன்னா உனக்கு கிடைக்கும். கிடைச்சதா இல்லையா? கிடைச்சது, ரெட்டிப்பா கிடைச்சது. அப்போ ஒரு எலியாவுடைய ஆவின் வரம் ரெட்டிப்பாக ஒரு எலிசாவுக்கு கிடைக்கும். ஆனால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அந்த எலியாவை பார்க்கிறோம், அவர் பெரியவர். அல்லேலூயா. அல்லேலூயா. அவர் செய்ததை விட அதிகமான ஊழியத்தை செய்யணும், அதிகமான பலன் அடைந்து கொள்ளணும் சொல்லி அவர் விரும்புகிறார். ஆனா யார் அந்த பலனை பெற்றுக்கொள்ளல. அல்லேலூயா. சோத்ரம். ஆண்டவர் இயேசு செய்த ஊழியத்தை ஒப்பாட்டி யாரும் செய்யல. ஆண்டவர் அதே போல நம்மிடத்தில் எதிர்பார்க்க, அந்த ஆவியானவருடைய அனுபவத்தை நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். இயேசு கிறிஸ்துக்கு பிற்பாடு அதிகமாக அந்த பலனோடு ஊழியம் செய்த ஒரு மனுஷன் ஒன்று சொன்னா பவுலை தான் நம்ம பார்க்க முடியும். மற்றவங்களே செய்திருக்கிறாங்க. இந்த பவுலுக்குள்ளால் அந்த ஆவியானுடைய வெளிப்பாடுகள் அதிசயமா இருந்தது. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். வேத பண்டிதர்கள் சொல்கிறார்கள், இயேசு அடைந்த வேதனை விட, பாடுகளை விட அதிகமான பாடுகளை பவுல் அடைந்திருக்கலாம் என்று சொல்லி சொல்லுகிறார்கள். ஏனென்றால் என்ன விஷயம், என்ன வித்தியாசம்னா, இயேசு பாவம் இல்லாதவரா பாடுபட்டார். அதுதான் பெரிய பாடு. அல்லேலூயா. மற்றவங்க எல்லாம் பாடுபட்டது பாவமுள்ள சரீரத்திலே பாடுபட்டார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக.
அப்போ இயேசு அடைந்த அனுபவத்தை நாமும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த பெந்தேகோஸ்தே அனுபவத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். நம்மிடத்துல இயேசு கெத்செமனே முதல் கல்வாரி வரைக்கும், ஸ்தோத்திரம், கல்வாரி வரைக்கும் பட்ட பாடுகள், அந்த உபத்திரவங்கள் எல்லாவற்றையும் அவர் எப்படி சகித்தாரோ, அவர் எப்படி பிதாவின் சித்தத்தை செய்வதற்கு பாடுகளானாலும் உபத்திரவமானாலும் அதை செய்து நிறைவேற்றுவதற்கு தன்னை அர்ப்பணித்தாரோ, அதே அர்ப்பணத்தை நம்முடைய சீசர்களிடத்தில் அவர் எதிர்பார்த்தார். அல்லேலூயா. நம்மகிட்ட ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். கெத்செமனே முதல் கல்வாரி வரை. நமக்கு ஒரு சின்ன ஒரு காரியம் கூட தாங்க முடியாது. ஆனா ஆவியானுடைய பலம் வந்துட்டு தாங்கும். இன்னைக்கு நம்ம ஆண்டவர்கிட்ட வாஞ்சியோடு கேட்கவும். அது மட்டும் இல்ல, இந்த பெந்தேகோஸ்தே அனுபவங்கிறது அது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டது. நம்ம வாக்குத்தத்தங்கள் எல்லாம் ஆண்டவர்கிட்ட கேட்கிற, ஆண்டவரை இப்படி சொன்னீரே, இப்படி செய்தீரே, அப்படி இல்லை. ஆனா இது ஒரு வாக்குத்தத்தம். உங்களுக்கு ஒரு வாக்குத்தத்தம் இருக்கு தெரியுமா? உங்களுக்கு மாம்சமான யாவர் மேலே ஆவியை ஊற்றுவேன், தாகம் உள்ளவர் மேல் தண்ணீரையும் வறண்ட நிலத்துல நினைச்சு ஆறுகளை ஊற்றுவேன், உன் சந்ததி மேல் ஆவியையும் உன் சந்தானத்தின் மேல் ஆசீர்வாதத்தையும் ஊற்றுவேன். ஒரு வாக்குத்தத்தம் இருக்குது. அந்த வாக்குத்தத்தை நிறைவேறணுமா வேண்டாமா? அல்லேலூயா. எல்லாரும் முழங்கால் போட்டு எலும்பி நின்று கொஞ்ச நேரம் ஆவியில பலப்பட்டு ஜெபிக்க போறோம், துதிக்க போறோம். ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த பெந்தேகோஸ்தே நாளுடைய அனுபவம் எனக்கு வேணும். Thank you, Jesus. Hallelujah. மேலான வல்லமை, மேலான பிரசன்னம், மேலான காரியம். இயேசுவே ஸ்தோத்திரம்.